ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட். நம்ம வந்து ஏற்கனவே ஒரே ஒரு ஃபேக்டர் ஜஸ்ட் ஒரு பார்த்தோம். டெம்பரேச்சர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கன்சிடரிங் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மற்ற என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரியாக்ஷன் ரேட்டை வந்து ஆல்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். செகண்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். தேர்ட் ஒன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். ஃபோர்த் ஒன் டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். நம்ம முன்னாடி பார்த்த ஒன்று என்னென்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. 10 டிகிரி செல்சியஸ்னு டெம்பரேச்சர் ரைஸ் இருந்தாலே ரியாக்ஷன் ரேட் வந்து டபுள் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்னா ஜென்ரலாக சொல்லணுன்னா பிரேக்கிங் அப் ஆஃப் த ஓல்டு பாண்ட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட்ஸ். இதுதான் ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கான பேஸு. கெமிக்கலி பழைய பாண்ட் வந்து பிரேக் ஆகணும், புது பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும். the net energy involved in the process அது வந்து it's independent of the nature of the reactant. dependent on the nature of the reactant. நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு ரியாக்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஒன்று ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் அண்ட் KMnO4 அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் KMnO4. இப்போது physical state of the reaction is one important factor that influences the rate of the reaction. For example, ஒரு கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் ரியாக்ஷன் ஆக இருந்துச்சுன்னா மாலிகுலர் வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மாலிகுல்ஸ் ஈஸியாக ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும். வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் கொலிஷன்ஸ் நிறையா இருக்கும். கொலிஷன்ஸ் இஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியராக இருக்கும். அதனால் கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள். பிட்வீன் FAS அண்ட் KMnO4 அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் வர்சஸ் KMnO4. இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சிலேட் அயான் இருக்குது பாருங்கள். ஆக்சாலிக் ஆசிட்ல இல்லை ஆக்சிலேட் அயானு ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் வென் கம்பேர்ட் டு KMnO4 அண்ட் அயன். இன்ஃபேக்ட் ஹீட் பண்ணால் மட்டும்தான் ஆக்சாலிக் ஆசிட் வந்து ரியாக்டே பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ராக்டிக்கலையும் பண்ண போகிறோம். அதாவது ஆக்சாலிக் ஆசிட் ரிடாக்ஸ் டைட்ரேஷன் மாத்திரம் ஹீட் பண்ணும். 60 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணாத ரியாக்ஷன் நடக்கும். த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட்டும் ஒன் இம்பார்ட்டன்ட் ரோல் to influence the rate of the reaction. For example, reaction of sodium metal with iodine vapors is faster than the reaction between solid sodium and solid iodine. Another example சொல்லலாம். Inorganic qualitative analysis. Aqueous solution of colorless potassium iodide colorless solution of lead nitrate ஓட react பண்ணும்போது precipitation of yellow lead iodide takes place immediately. ஆனால் when you mix solid lead nitrate with solid potassium iodide yellow coloration ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ சொல்யூஷன் லிக்விடாக இருக்கும்போது ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ரியாக்ஷனோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் கொலிஷனுக்கு அவைலபிளாக இருக்க மாலிக்யூல்ஸோட நம்பர் வந்து அதிகமாகும். ஸோ இந்த கான்செப்ட் படிக்க த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ். அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன்னா கொலிஷனுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, கிரேட்டர் பாசிபிலிட்டி இருக்குது, அண்ட் ஆல்சோ த ரேட் இஸ் ஆல்சோ கிரேட்டர். தென் இஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹார்டாக இருக்குது, ஒரு வந்து கிறிஸ்டலாக இருக்குது. இதே சப்ஸ்டன்ஸ் வந்து பவுடரியாக இருக்குது. இப்போ இதில் எதில் வந்து நிறையா சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர்ட் சப்ஸ்டன்ஸில் சர்ஃபேஸ் ஏரியா வில் பி கிரேட்டர் கம்பேர்ட் டு சாலிட் சப்ஸ்டன்ஸ். அப்போது எங்கே சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கோ அங்கே ரியாக்ஷன் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு ஹெட்டிரோஜீனஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் அப்படி இருக்கும்போது பார்ட்டிக்கல் சைஸு கம்மியாக இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்போது பவுடர்ட் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா இட் ரியாக்ட்ஸ் மச் ஃபாஸ்டர் தேன் அதர் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பவுடர்ட் கால்சியம் கார்பனேட் வந்து HClோட சாலிட் கால்சியம் கார்பனேட் மார்பிளாக இருக்கும் போது ரொம்ப லெஸ்ஸாக தான் ரியாக்ட் பண்ணும். அதாவது பவுடர்ட் கால்சியம் கார்பனேட் ஈஸியாக ரியாக்ட் பண்ணும் HClோட, சாலிட் கால்சியம் கார்பனேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ரியாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்
effect of presence of catalyst. முதல்ல catalystனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் நம்ம வந்து effect, அதோட effect சொல்ல முடியும். Catalyst is a substance which is added to a reaction which alters the rate of the reaction without getting involved in the chemical reaction. அப்போ catalyst வந்து ரியாக்ஷனோட ரேட்டில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா, கேட்டலிஸ்ட் வந்து ரெண்டு விதமாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஐதர் இன்க்ரீஸும் பண்ணும், இல்லைனா டிக்ரீஸும் பண்ணும். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னு இருக்குது. அப்போ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வில் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் வில் டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போது just by adding a catalyst you can alter the rate of the reaction, okay, depending upon the nature of the catalyst and the substance, catalytic substance used. However, significant changes in the reaction can be brought out by the addition of a substance called catalyst. A catalyst is a substance which alters the rate of a reaction without itself undergoing any permanent chemical change. தான் எந்த விதத்துலையும் நம்ம எவ்வளோ மாஸ் போட்டோமோ அதே மாஸ் அமௌண்ட் வந்து வெளியில் வரும். they participate in the reaction but again regenerate ஆகிடும். திரும்ப வந்து நம்ம எவ்வளோ போட்டோமோ அதே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து திரும்ப கிடைக்கும். in presence of a catalyst energy of activation is lowered. இப்போ நீ கேட்டலிஸ்ட், இப்போ இந்த ரியாக்ஷன் ப்ராக்ரஸ்க்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா, ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி சீக்கிரமே அட்டைன் பண்ணிடும். அதாவது லோவர் டெம்பரேச்சர்ஸ்லேயே, ஐ மீன் லோவர் எனர்ஜி இருந்தாலே அந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிடும் மாலிக்யூல்ஸ். அதனால் என்ன செய்யும், ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடும். அப்போ அந்த கேட்டலிஸ்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த குறைவான எனர்ஜிலேயே அந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணுது. அதுதான் அந்த கேட்டலிஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டூ யூ நோ இருக்குது. கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃபார்மசிட்டிக்கல் ஃபீல்டில். ஃபார்மசிட்டிக்கல்னால் மெடிசினல் ஃபீல்டில். இது வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம கொரோனான்னு நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா, இது ஏன் வந்து இவ்வளோ டேஞ்சரஸ் டிசீஸ் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, அடுத்தவங்களுக்கு ஈஸியாக நம்ம சின்ன சலைவா வழியாகவே பாஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது ஒன்று. அண்ட் அதோட லைஃப் டைம், நம்ம உடம்புல வந்து அதோட லைஃப் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத வந்து வச்சு தான் அந்த கொரோனா வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, என்ன தான் க்யூர் பண்ண முடியும்னாலும் ஃபாஸ்ட் கண்டேஜியஸ் டிசீஸு. இப்போ அது வந்து நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸை வச்சு நம்ம அதுக்கான மருந்தை எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து ஃபார்மசிட்டிக்கல் ஃபீல்டில் ரொம்ப அதிகமாக பிரயோஜனமான ஒரு பார்ட். அப்போ கெமிஸ்ட்ரி இல்லாமல் மெடிசன் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து எப்படி வந்து படிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு லைஃப் டைம் அண்ட் பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக் வித் த பாடி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மகோ கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஃபார்மகோ கைனடிக்ஸ். அதாவது ஒரு ட்ரக் வந்து அதோட நம்ம தலைவலிக்குது, ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம். அந்த டேப்லெட் வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸு நம்ம பாடிக்குள்ளாரையும் அதோட அவைலபிலிட்டி, பயோ அவைலபிலிட்டியும் எவ்வளோ நேரம் இருக்கோ அதை பொறுத்து வந்து அந்த ட்ரக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். யூஸ்வலாக ட்ரக் ஒரு நல்ல இஃபெக்டிவ் ட்ரக்காக இருக்கணும் அப்படின்னா அதோட வேலை முடிஞ்ச உடனே அது வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியே வந்துடணும். அப்போ அந்த ஸ்டடிக்கு பேர் ஃபார்மகோ கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது ஒரு ட்ரக்கோட லைஃப் டைம் அண்ட் பயோ அவைலபிலிட்டி. யூஸ்வலாக டாக்டர்ஸ் என்ன மாதிரியான ட்ரக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, சில தூக்கம் வர மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் மோஸ்ட்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சில ட்ரக்ஸ் வந்து ட்வைஸ் அ டே 2 டோஸ் எடுத்துக்கணும் ஒரு டேக்கு. சில ட்ரக்ஸ் வந்து 3 டைம்ஸ், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சில ட்ரக்ஸ் வந்து ஒன்லி ஒன்ஸ் அ டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு காரணம் அப்படின்னா என்னென்னா, இதை தான் ஃபார்மகோ கைனடிக்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. எப்படி வந்து இதை செய்யணும் அப்படின்னா, ஃபார்மகோ கைனடிக்ஸ் ஸ்டடி என்ன பண்ணுதுன்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன், டோசேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ அமௌண்ட்டு. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு 0.5 mg தான் எடுத்துக்கணும்னா அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். அதே போல் ஃப்ரீக்வன்சி, எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு காய்ச்சல் இருக்குது, அப்போ வந்து இதுக்கு பேராசிட்டமால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கெமிக்கல் நேம் வந்து பேரா அசிட்டமிடோஃபீனால் அப்படின்னு சொல்கிறது தான். பேரா அசிட்டமிடோஃபீனால்ன்றது தான் இந்த ஃபீவருக்கு கொடுக்குற ட்ரக். ஆன்டிபைரட்டிக்னு சொல்லுவாங்க. ஆன்டிபைரட்டிக்னா என்னது? ஃபீவருக்கு கொடுக்குற மருந்து. அனல்ஜெசிக்னா பெயின் கில்லர். இந்த பேராசிட்டமால் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச, நீங்கள் எல்லாம் நிறைய பேராசிட்டமால் இருக்குது. விக்ஸ் ஆக்ஷன் 500 இருக்குது,
டோலோ 615 இருக்குது, கால்பால்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஆன்டிபைரட்டிக் அண்ட் அனல்ஜெசிக்கு, அதாவது ஃபீவருக்கு கொடுக்குறது. அட் த சேம் டைம் வந்து பெயின் கில்லரும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பாடி பெயினுக்கு கொடுக்குற மருந்து. இந்த ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் வந்து இந்த பேராசிட்டமாலுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, அதோட ஹாஃப் லைஃப் பீரியடு, அதாவது பேராசிட்டமால் நம்ம பாடிக்குள்ளே எவ்வளோ நேரம் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பயோ அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 hours விதின் த பாடி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக் அது வந்து அதோட அளவு வந்து 2.5 hours பாதியாக மாறிடுது. ஆஃப்டர் 10 hours, அதாவது 4 ஹாஃப் லைஃப் ஆகிடுமா, 2.5 4 டைம்ஸ் 2.5 ஆகிடுமா, அப்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி 6.25% ஆஃப் த ட்ரக் ஆக்டிவிட்டி ரிமைன்ஸ். ஸோ இந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா டோசேஜும் அதோட ஃப்ரீக்வன்சியும் டிசைட் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் பேராசிட்டமால் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 6 hours ஒன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டிபைரட்டிக் அனல்ஜெசிக் கொடுக்குறதா இருந்தால் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்துக்கலாம், ஃபீவருக்கு எடுத்துக்கிற மருந்தாக இருந்தால். நான் இதை இன்னொரு மாதிரி சொல்கிறேன். பேராசிட்டமால் அப்படின்ற ட்ரக்கு நம்ம எடுத்துக்கிறோம், ஃபீவர் பாடி பெயினுக்கு எடுக்கிற மருந்து. இதில் ஃபார்மகோகைனெட்டிக் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, அந்த மருந்தோட வேலை வந்து 2.5 hours ஹாஃப் ஆகிடும். அப்போ 2.5 hours கழித்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கோட ஆக்டிவிட்டி வந்து வெறுமனே 2.5 தான் இருக்கும். அதாவது ஒரு 4 ஹாஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 4 ஹாஃப்னா ஒரு 10 hours ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரக்கோட ஆக்டிவிட்டி ரொம்ப மைல்டாக 6.25% தான் ட்ரக் மீதி இருக்கும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போது அதோட ஆக்டிவிட்டி எவ்வளோ 50% வரைக்குமாதிரி இருக்கணும் இல்லையா? அப்போ 1 in 6 hours என்ன பண்ணணும்னா இந்த பேராசிட்டமால் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ட்ரக்கோட டோசேஜ் அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சியை இந்த ஃபார்மகோகைனெட்டிக்ஸ்ன்னு சொல்கிற நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் தான் நமக்கு சொல்லுது. அது வந்து ஹாஃப் லைஃப், அந்த ட்ரக்கோட ஹாஃப் லைஃப் பீரியடை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஒன் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஸோ இதோட இந்த லெசன் வந்து எண்ட் ஆகுது.